ஒட்டிய 117வது பிறந்த நாளை முப்பெரும் விழாவாக அண்ணா பிறந்த காஞ்சியில் நாங்கள் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. அவர் காட்டிய அந்த லட்சிய பயணத்தில் பயணம் செய்வதற்கு உறுதி பூண்டு திராவிட இயக்கத்தின் வாழையடி வாழையாக வந்துதித்த திராவிட இயக்கத்தின் வீரர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்துடைய திராவிட இயக்கத்தின் வீரர் 19 மாதம் தலைவர் வைகோவுடன் சிறையில் இருந்த பாசத்திற்குரிய அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அவர்களும், திராவிட இயக்கத்தின் நற்றமிழ் நாவலர், சூறாவளியாக சுட்டு சுழன்று அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரித்து முழக்கமிடுகின்ற நாவுக்கரசர் அந்த நாஞ்சில் சம்பத் அவர்களும், தலைவர் வைகோவுடன் 19 மாதம் பொடா என்ற சிறையை தம வாழ்க்கையாக மேற்கொண்ட திருப்பரங்குன்றத்துடைய தென்றராக வழக்கறிஞராக களமாடி கொண்டு வருகின்ற பொடா தியாகவேங்கை அண்ணன் அழகு சுந்தரம் அவர்களும், இவர் தொழிற்சங்க தலைவர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேடைக்கு வர இருக்கிறாரு. அவங்க தான் நாங்க கலந்து பேச வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் பின்னால நாங்கள் அது குறித்து நாங்க சொல்றோம். இவருடன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உட்கார்ந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் இன்னைக்கு அறிவிப்போம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி எல்லா மாவட்டமும் வந்திருக்காங்க. எல்லாம் அண்ணாவுடைய லட்சியங்களை உள்வாங்கி இருக்கின்ற உண்மையான திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி இருக்கிற தோழர்கள் இங்க திறந்திருக்காங்க. எல்லாமே லட்சியவாதிகளாக வந்திருக்கிறாங்க. அது மகன் திமுக, அது ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துகின்ற அது ஒரு மாநாடு போல அது மாலை நேரத்துடைய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக அவங்க அரங்கேற்றாங்க. 3 மணி நேரம் தான் நடக்க போறது. எங்களது காலையிலிருந்து மாலை வரை நடைபெற போகிறது. ஏறக்குறைய ஒரு 8-9 மணி நேரம் இந்த விழா நடைபெற இருக்கிறது. ஒரு உண்மையான கொள்கைகளை தாங்கியவர்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.